மத்தியில வெளிப்பட போகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஜீவ அப்பமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ராஜா அப்பா உங்களை ஆராதனையில ஆண்டவரே பங்கு பெறும்படியாகவும், ஆராதனையில வந்து உங்க வார்த்தையை அப்பா நாங்கள் புசிக்கும்படியாகவும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light today, Master, so that we can see things that we need to clearly see. நாங்கள் காண வேண்டிய காரியங்களை தெளிவாய் காணும்படியாக அப்ப அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let there be light, Lord. வெளிச்சம் உண்டாக கடவுது. எல்லாவற்றுக்கும் முன்பாக we ask for that light today, Lord. கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வேதம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வெளிச்சம் இந்த நாளில் எங்க ஆலயத்தில் அப்பா உதிக்கட்டும். அப்பா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட கிருபாசனத்தின் மத்தியிலிருந்து அக்கினியாய் பேசின எங்கள் தெய்வமே, இந்த நாளில் எங்களோடு கூட அக்கினியாய் நீர் பேசுவீராக. என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. என்னில மேன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை அப்பா. ஐ எம் ஜஸ்ட் நத்திங் பட் அ மவுத் பீஸ் டுடே, லார்ட். நீங்க பேசுங்க. உங்க வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா சொல்லிக்கிறது, சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ. கேட்டாங்க அக்கா, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால காமனாக சொல்லிடலாம், இல்லை பொதுவாக சொல்லிடலாம். வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பானா, சோகமா இருப்பானா? ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்படின்னா இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை நீங்க நேசிச்சு வார்த்தையை ரொம்ப ஆசையா தியானிச்சு, இல்லை ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டும், இயேசுவிலே நான் களி கூற வேண்டும். அவர்தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவரே தியானிச்சு, அந்த வார்த்தையானவரே நேசிச்சு, இல்லை அதனால தான் பாடுறோம், வார்த்தையை நேசிச்சு வார்த்தையை தியானிச்சு. இல்லை, என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. இன்னைக்கு சொல்ற உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை கர்த்தருடைய வார்த்தையால நமக்கு தர முடியும். அவர் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. ஆனால் நான் நம்புறேன், நிச்சயமா சொல்றேன், as you love the word and as you meditate the word, you will receive that happiness, you will receive that joy. amen, amen. கர்த்தர் அந்த நாள் என்னை பலப்படுத்தினதற்காக அவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக மிகுந்த பலவீனம், மிகுந்த சுகவீனத்தின் நடுவில் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு புதிய ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய கம்ப்ளீட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வெண்ட் ஃபார் அ 6ன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது. தூங்க முடியல, நெபுலைசரில், வீசிங்கில் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, ஜுரத்தில் கஷ்டப்பட்டு. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனோடு காலூன்றி நிற்க செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய ஆர்க்குக்கு எதிர்பாராத விதமாக ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் வந்தார்கள். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்ல முடியலை, ஏன்னா திடீர்னு வரேன்னு சொல்லிட்டார். ஸோ வி couldn't invite anybody. It was a very 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 informal prayer. நாங்கள் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, அப்பா நீங்கள் வாங்க, வந்து எங்கள் ஆர்க்கை bless பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நாங்கள் கேட்டோம். திடீர்னு ஒரு மண்டே மார்னிங் இருக்கும், அப்பா வந்து வரேன்னு சொல்லிட்டார், வந்துட்டார். வர்றதுக்கு முன்பாகவே நாங்கள் ஒரு 10-15 பேர் இருந்திருப்போம் ஆர்க்கில். நாங்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். வி ஸ்டார்டட் ப்ரைசிங் காட். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆர்க்குக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் வரப்போகுது, தெரியுமா உங்களுக்கு? எப்போ? நவம்பர் என்ன தேதி தெரியுமா? 9 29 வரையில். சரி, அஃபிஷியல் டேட்ஸ் இதுதான். நவம்பர் 9 29 வரையில் 21 நாட்கள் ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் இந்த வருஷத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த சின்ன கூட்டம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அப்படியே ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்தார். என்ன ஏவினாருன்னா, தானியேலின் தெய்வத்தை குறித்து ஏவ ஆரம்பித்தார். தானியேலின் தெய்வம், சொல்லுங்க, தானியேலின் தெய்வம். நம் முற்பிதாக்களின் தேவன் அவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தானியேலின் தேவன், தாவீதின் தேவன், யெஷூரனின் தேவன். சொல்லுங்க சத்தமா, என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படி இந்த தானியேலை குறித்து எனக்கு பயங்கரமான ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஐ ஸ்டார்டட் அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லார்கிட்டையும் சொல்லி நான் ஜெபித்தேன். இந்த வருஷம் ஆண்டவர் மறைப்பொருள்களின் தெய்வமாக, தானியேலின் தெய்வமாக இந்த ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் வெளிப்படணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாட்டில் அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அப்பா வந்துட்டார். உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே he started worshiping the Lord. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து, முன்னோர்களின் தேவன், அந்த முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். இந்த பாடல் அப்பா பாட ஆரம்பிச்சுட்டு இதில் 3 சரணம் உண்டு, if I'm right. எஸ் கேரன், 3 சரணம். முதல் சரணம் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி ஆபிரகாமை குறிச்சு. ஆனால் அப்பா ஃபர்ஸ்ட் சரணத்தை ஃபர்ஸ்ட் பாடலை, 2வது சரணத்தை ஃபர்ஸ்ட் பாடுறார். செகண்ட் ஸ்டான்ஸை போடுங்க மேம். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் ஒருவரா இல்லையா? ஆவியானவர் புஷ் பண்ணி நம்மளை எப்படி ஜெபிக்க வச்சுட்டு இருக்கிறாரு? மறைப்பொருள்களின் தேவன், தானியேலின் தேவன், ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்க்கு நீங்க தான்ப்பா வரணும் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். அப்பா வந்த உடனே சொல்றாரு, தானியேல் அன்றைக்கு ஜெபித்து ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போத்துல இருந்து ஆவியானவர் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. அன்றைக்கு வீட்டுக்கு வந்து பல காரியங்களை குறித்து என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ ஆண்டவர் இந்த ஆர்க் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், சொல்லுங்க, இன்னிலிருந்து சொல்லுங்க, தைரியமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து மறைப்பொருள்களின் தேவன் நமக்கு வெளிப்பட போகிறார். God of secrets. இன்னைக்கு நான் சொல்றேன், காட், எங்க ஐயா வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை சீசன்ஸ். a new season. சொல்லுங்க, புது சீசன். என்ன சீசன் தெரியுமா? சம்மரு, விண்டரு அதெல்லாம் இல்ல. சீசன் ஆஃப் சீக்ரெட்ஸ். சீசன் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? we are entering into a season of secrets. season of secrets மட்டும் என் கூட சத்தமா சொல்லணும், ஓகேயா? we are entering into a season of secrets.
ஏன்னா எல்கேஜி யூகேஜி பாடம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய் நோண்டி என்ன ரகசியங்களையோ அதை எடுத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அன்லாக் பண்ற சீசனுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை குறிச்சதான காரியங்களை நான் இது எப்போ என் மைண்டில் எடுத்துக்கிட்டேனோ, எவ்ரி டைம் ஐ ரீட் த பைபிள், ஏதோ ஒன்று சீக்ரெட்ஸ்க்கு ரிலேட்டடாக ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறத நான் கவனிக்கிறேன். ஒன்றும் இல்லை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தமக்கு தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின வைத்தவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, காது கேட்கல, இருதயத்திலே தோன்றவில்லை. அப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு தெரியல, காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றல, ஆனா இருக்கு. கரெக்டா? இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியல. There is something that we don't know and that is called a secret. எதுங்க சீக்ரெட்னு சொல்லுவோம்? ரகசியத்தை. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நமக்கு தெரியல, அப்படிதான் சீக்ரெட்னு சொல்லலாம். அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹalleluya. இப்ப சொல்லுங்க, வெளிப்பாட்டின் ஆவியானவர், he is there with us. மறைபொருள்களின் தேவன், he is with us. ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் விசேஷமாக தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். he knows the depths of God. hallelujah. எத்தனை பேருக்கு ஆசை இந்த டெப்த்ஸ்ல போய் I want to know the secrets, Lord. I want to know. நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு லெவலையும் கர்த்தர் அன்லாக் பண்ணுவார். இந்த கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். லெவல் 1 முடிச்ச உடனே அடுத்த லெவல் அன்லாக் ஆகும், லெவல் 2. அது முடிச்ச உடனே லெவல் 3. கரெக்டா? இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மளை எந்த லெவல்ஸ்க்கு கொண்டு போக போறாருன்னா, பொக்கிஷங்களை திறந்து அதுல இருக்கிற வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற லெவல்ஸ்க்கு கர்த்தர் நம்மளை அன்லாக் பண்ண போகிறார். ஆமென். இது நான் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது நான் அப்படியே ஆண்டவர் என்ன 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்துல ஆண்டவர் கொண்டு போறார். இதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும். அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரர், how many of you think you belong to this group? நான் ஏசப்பானுடைய ஊழியக்காரன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? how many of you belong to this group? அப்ப மற்றவங்களாம் என்ன கேட்டகரியில் யோசிச்சுன்னு இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்றேன், ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தான். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். Every man and woman of God is a steward of his secrets. ஆமென். அவருடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற பொறுப்பை யார் பெற்றுக்கொள்ளுகிறான்னா, தேவனுடைய ஊழியக்காரராகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அப்படியே நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இன்றைக்கு when we start practicing faithfulness, when we are truthful to God, he will start to unlock all the secrets of heavens. amen. இதை நான் வாசித்துட்டு அப்படியே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சமீப நாட்களில் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக அதிலிருந்து பேசுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இதில் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 17-18. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா?
உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? என்று கர்த்தர் தம்முடைய சீஷர் கூட்டத்தை பார்த்து கேட்கிற கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் முன் வைக்கிறேன். இதே வார்த்தை ஆண்டவர் நம்ம கிட்ட பார்த்து இன்னைக்கு கேட்கிறார். இன்னுமா உனக்கு புரியல? இன்னுமா உனக்கு தெரியல? இவ்வளோ கேட்குறியே, இன்னுமா உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? இன்னுமா உனக்கு நினைவு கூறல? அப்போ இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். God wants us to know more. What you know is not enough. God wants us to know more. அதனால தான் சீஷர்கள், அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் ஏசப்பா சீஷர்கள் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, இந்த சீஷர் கூட்டம் அன்றைக்கு ஆரம்பித்த 12 பேர் இன்றைக்கு இத்தனை பேராக உட்கார்ந்துருக்கிறோம். அன்றைக்கு சீஷன் என்கிற சந்ததினா இன்றைக்கு நீங்களும் நானும் தான் சீஷன் என்கிற சந்ததி. அன்றைக்கு கர்த்தர் சீஷர்களிடத்துல அதிகமாக எதிர்பார்க்கிறார்னா இன்றைக்கு உங்களிடத்துல என்கிட்டையும் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பால் உண்கிறவர்களாக அல்ல, பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களை இதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா மார்க் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் வாசிக்கலாமா? மார்க் 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அப்ப 2 கூட்டத்தார் பார்த்து ஆண்டவர் சொல்றார். 2 கூட்டத்தார் இங்க இருக்கிறாங்க. நேற்று தினத்துல செகண்ட் சாட்டர்டே பிரேயருக்கு வந்தவங்களுக்கு இதை குறிச்சுதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மார்க் 4ஆம் அதிகாரத்துல தேவன ஊழியர், கர்த்தருடைய வார்த்தையை பேசின தேவனுடைய ஊழியர், அவர் சொன்னார், இத்தனை விதமான கூட்டத்தார் அங்க இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார் கூடி வந்தாங்க, ஒரு கூட்டத்தார் சூழ்ந்து கொண்டாங்க, ஒரு கூட்டத்தார் தனித்திருந்தாங்க. தனித்திருந்த சீஷர் கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். I'm telling you, there are certain exclusive revelations that God keeps for his people. எத்தனை பேருக்கு ஆசை அந்த எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு மட்டும் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு வேணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் இட் லார்ட். இந்த தனித்திருக்கிற கூட்டத்தாருக்கு தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதையை குறித்ததான உவமையை பேசிட்டு இவங்க ஏசப்பாயிட்ட கேட்கிறாங்க 10ஆம் வசனத்துல, அவர் தனித்திருக்கிற பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்துல கேட்டார்கள். அப்போ அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உவமையா கேட்கிறவங்களுக்கு என்ன பேரு? வசனத்தின்படி புறம்பே இருக்கிறவர்களுக்கோ. எனக்கு ஒரு கேள்வி, புறம்பே இருக்கணுமா அவரோடு கூட தனித்து இருக்கணுமா? எத்தனை பேர் சொல்றீங்க? புறம்பே இருக்கிறதுனா என்ன தெரியுமா? அவுட் ஆஃப் த சர்க்கிள் அர்த்தம். ஆனா அவர் கூட தான் இருக்கிறாங்க. என்னப்பா? அவர் கூட தான் உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க எல்லாம். அந்த கூட்டத்திலேயே அவுட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கிறாங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு வெறும் ஊமை, ஆனா அவரோடு தனித்து இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். அல்லேலூயா. இதே காரியத்தை மறுபடியும் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இதே விஷயம், சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் இன் லூக் சாப்டர் 8 and verse 10. லூக்கா 8:10 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கத்தக்கதாக உவமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ கண்களில் இருந்தும் காணாதவர்கள், காது இருந்தும் கேட்காதவர்கள், இருதயம் கடினப்பட்டு உணராதிருக்கிறவர்கள் மற்றவர்கள், புறம்பே இருக்கிறவர்கள். நீங்களும் நானும் இல்லை. ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். இந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா யாரோ ஒருத்தருக்கு ரகசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் ஆசையா இருக்கிறாரு, அவர் காத்துட்டு இருக்கிறாரு. ஆல் தட் we need to do is open up ourselves. கடந்த வாரத்தில் நானும் என் கணவரும் கர்சங்கால் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, சங்கீதம், அது எந்த சங்கீதம்ப்பா? உச்சிதமான கோதுமையினாலையும் கண்மலை தேனினாலும் உன்னை
திருப்தியாக்குவேன். ஓகே, சங்கீதம் 81 கடைசி வசனம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. there is a difference in tense. என்ன டென்ஸ் தெரியுமா? உச்சிதமான கோதுமையினால அவர்களை போஷிப்பார். யார் அவர்களை? யாரோ ஒரு அவர்களை. ஆனா கண்மலையின் தேனினால உன்னை திருப்தியாக்குவேன். எந்த கூட்டத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உச்சிதமான கோதுமையா கண்மலை தேனா? என்ன கேட்டீங்கன்னா கண்மலை தேன். பிகாஸ் இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் மீ. எல்லாருக்கும் போஷிப்பு, ஆனா ஒருத்தனுக்கு மாத்திரம் கண்மலையின் தேன். கண்மலையின் தேன்னா என்ன தெரியுமா? யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல போய் எடுக்க முடியாத, unreachable or difficult to reach, அந்த கண்மலையில் இருக்கிற தேனினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவேன்னு சொல்றாருன்னா, அந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். எத்தனை பேர் அந்த வசனத்தை முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை எங்களுக்கு அந்த வசனம் நன்மையினால் நிரப்புவேன். 81 10 வசனம். அதே சங்கீதம் 81:10 சத்தமா வாசிக்கலாமா? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் எதை விரிவாய் திறந்த வாயை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையை நிரப்புவேன் எங்க இருக்கு? நம்மளா இஷ்டமா சேர்த்துக்கிறது. வாயில கொஞ்சம் நன்மை வேணும்ன்றதுனால நம்மளே போட்டு, வாயில நன்மை வேணுங்கிறதுனாலயா? இன்னொரு வசனம் இருக்குது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை. எங்க யாருக்கு சுத்த கிருபை? கிருபையை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மால. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபை. அவ்வளவுதான் வசனம். There are lot of things that we add extra. இன்னைக்கு சொல்றேன், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கட் பண்ணோம். என்ன இருக்கோ அது தெரிஞ்சு கொள்ளணும். சரியானதை நம்ம பேசணும். ஒரு நாளும் எல்லாரும் மாதிரி இல்ல, புறமே இருக்கிறவர்களாக இல்ல, மற்றவர்கள் கூட்டத்துல இல்ல, அவரோடு தனித்திருக்கிற சீஷர் கூட்டமா நம்ம மாறும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கண்மலையின் தேனினால உன்னை நான் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்த உடனே பாடணும் மைனர் கூட சைரஸ். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பல்லமா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி சொல்லமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட தனித்திருக்கிறாங்க 3 நாட்களா ஒரு கூட்ட ஜனத்தார். அவர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கும் பொழுது ரொம்ப தூரத்திலிருந்து அவர்கள் வர்றதுனால ஆண்டவர் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இவர்களை பட்டினியா நான் அனுப்பிச்சிட்டா வழியில சோர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 4ஆம் வசனத்துல சீஷர்களுக்கு ஒரு பெரிய டவுட். அல்லேலூயா. ஒரு பெரிய டவுட். முன்னாடிலாம் ஒன்று வரும், ஒரு காமெடி, என்னமோ அண்ணன் எனக்கு ஒரு டவுட் என்னமோ ஒன்று வரும், எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்னா, இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே, 4ஆம் வசனம், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும். That was the doubt. ஒரு மனுஷன் இந்த வனாந்திரத்துல இப்படி சொல்லும் பொழுது
உங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள என்ன தோணுது? யாராவது 2-3 பேர் எனக்கு சொல்லுங்களேன். இந்த கொஸ்டின் வரும் பொழுதே வேற ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஒரு மனுஷன் வனாந்திரத்துல இத்தனை பேருக்கு அப்பங்களை கொடுத்து எப்படி திருப்தியாக்க கூடும்னு இவங்க கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு மனசுல ஏதாவது தோணுதா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டி இப்ப என்ன தெரியுமா நினைவு கூர்றாங்க. இந்த நினைவு கூர்றாங்க, இவங்க உணர்றாங்க. என்ன உணர்றாங்க? பழைய ஏற்பாட்டுல ஒரு கூட்ட ஜனம், இங்க 4000 பேரு, அங்க பல லட்சம் பேரு வனாந்தரத்துல நடந்து போனாங்களே. எத்தனை வருஷம் போஷிச்சார் ஆண்டவரு? 40 வருஷமாய் வானத்திலிருந்து வந்த மன்னாவினால போஷித்தவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அது இவங்களுக்கு ஞாபகம் வரல. கண்ணு இருந்தோம் தெரியல, காது இருந்தோம் கேட்கல. இவர் இத்தனை பேர் எப்படி முடியும்? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கூட இருக்கிறவர் தெய்வம் என்கிறத இவங்க புரிந்து கொள்ளல. அப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னா அவர் செய்தாரு, இவரும் செய்வாருன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால்தான் ஆண்டவர் கடைசியா அவர் கேட்கிறாரு, இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்குதா? கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாமலும் நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு 19-20 வசனத்துல அவர் கேட்கிறாரு, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தன, எத்தனை கூட திருப்பி எடுத்தீங்க? 12 கூட. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தேன்னு எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? 7 கூட. ஆண்டவரே, இன்னுமாயா உங்களுக்கு புரியல? இன்னுமாயா உங்களுக்கு புரியல? தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சீஷர் கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கண்களில் தெளிவடைய வேண்டும், காதுகளில் விருத்த சேதனம் அடைய வேண்டும். கர்த்தர் சொல்ல நினைக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிற மனது, பிரகாசமுள்ள மன கண்கள் நமக்கு வேணும் சகோதரனே, சகோதரியே. அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அப்படிங்கறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த அப்பமானவர் எப்படி நான் சும்மா ஒரு கால்குலேஷன் யோசிச்சு பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், டிசைபிள்ஸ் கையில் எத்தனை அப்பம் இருந்துச்சு? இந்த அதிகாரத்தில் எத்தனை அப்பம்? 7 அப்பம். சரியா? 7 அப்பம். டிசைபிள்ஸ் 7 அப்பத்தை இப்போ யார் கையில் கொடுக்குறாங்க தெரியுமா? அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே 6ஆம் வசனம் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து, ஓகே, ஸோ சீஷர்கள் கையில் எத்தனை இருக்கு? 7. இப்போ 7 யார் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? ஜீசஸ் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றார்? அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, சொல்லுங்க, பிட்டு. அப்போ எங்க பிட்கப்படுதோ வெளிப்பாடுகள் ஆரம்பிக்கும். ஒரு சீஷர்கள் போகும்பொழுது கூட இருந்தவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனா என்றைக்கு அவரோடு பந்தி இருக்க ஆரம்பிச்சு அப்பத்தை பிட்டாரோ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு சொல்ற 7 அப்பம் இப்ப பிட்கப்பட்டுருச்சு. இட் இஸ் broken now. ஒரு கணக்கு பண்ணுங்களேன். 7 2 பிட்டுட்டாருன்னா எத்தனை இருக்கும்? 14 இருக்கும். இப்போ இந்த 14 துண்டை இப்ப சீஷர்கள் கிட்ட கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சீஷர்கள் கிட்ட கொடுக்கிறார். அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்கள் இடத்துல கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எத்தனை பரிமாறினார்கள்? 14. கரெக்டா இல்லையா? பிட்கப்பட்ட 7 அப்பங்களை பரிமாறினாங்களா இல்லையா? ஆனா எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 4000 பேர் சாப்பிட்டாங்க. மரிக்க போறவர் ஒருவர் தான். ஒருவரோட சரீரம் தான் பிட்கப்பட போகிறது. ஆனால் அதனால பிழைக்கப்பட போகிறது, பிழைப்புக்குள்ள வரப்போகிறது 1000 மக்களாகிய நீங்களும் நானும். இந்த ரகசியத்தை இந்த ஜனங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, I am shifting you into a season of secrets where you will know more of me. Hallelujah.
இவ்வளவு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அடுத்தபடியாக ஒரு குருடனை சொஸ்தமாக்கும்படியாக மார்க் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெத்சாய்தா அப்படிங்கிற ஊருக்கு அவர் போறாரு. போயிட்டு அங்கே ஒரு குருடனை கூப்பிடுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைபிள் பேசேஜஸில் ஒன் ஆஃப் த பைபிள் பேசேஜ். அந்த குருடனை கொண்டு வர்றாங்க அவர் இடத்துல. இவர் அந்த குருடனை பிடிச்சிக்கிட்டு, திஸ் ரியலி ஸ்ட்ரக் மீ ஹார்ட். குருடன் பார்வை இல்லை, சீஷர்களுக்கு பார்வை இல்லை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கல. யாரால மட்டும்தான் திறக்க முடியும் தெரியுமா? The sighted guide அவர்தான். The one who has vision, the one who has sight, the one who guides us. இவர் மாத்திரம்தான். கையை பிடிச்சிட்டு ஊருக்கு வெளியில கூட்டு போறாரு. துப்புறாரு. துப்பி கண்கள்ல கிளீன் பண்ணி, what do you see அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறாரு. என்ன தெரியுமா அவர் சொல்றான்? நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல் நான் பார்க்கிறேன். I see men like trees. I see men like trees. ஆண்டவர் அதோடு விட்டுட்டாரா? வசனம் தானே சொல்லுகிறது, 24ஆம் வசனம். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன். ஆண்டவர் சும்மா விட்டாரா? அப்படியாப்பா, ஒண்ணுமே தெரியல உனக்கு, இதுவாது தெரிஞ்சிச்சுல, சந்தோஷம், ஓகே, வெரி குட், போயிட்டு வா வீட்டுக்கு சொன்னாரா? இதுதான் நம்மளுக்கும். தெரிஞ்சது பத்தாது அக்கா, தெரிஞ்சது சொல்வாங்கல்லப்பா, கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு. கடல் அளவிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். If only you will be ready to unlock. Amen. If only you have the passion to unlock. ஆண்டவர் சும்மா விடல, மறுபடியுமா அவர் மேல கண்களின் மேல கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. You know why? இந்த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்டுக்கு அப்புறமா ஆண்டவர் அந்த குருடனை சொஸ்தமாக்குறாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை இந்த இடத்துல சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வாஞ்சியோட கேட்க போறீங்க? அப்பா, ஐ டோன்ட் வாண்ட் டு see men like trees. நடக்கிற மனுஷரை மரங்களை போல் பார்ப்பதற்காக நான் வரல ஆண்டவரே, தெளிவான பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் ஆசையா கேட்பீங்க? போதும், இதுவரைக்கும் கேட்ட சண்டே ஸ்கூல் சத்தியங்கள் எல்லாம் போதும். சண்டே ஸ்கூல் சத்தியங்கள் எல்லாம் நமக்கு அஸ்திபாரங்கள். ஆனால் அதன் மேலே தான் கர்த்தர் ரகசியங்களை பேச ஆரம்பிப்பார். only to those who love the word of God, who love to be in this place. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குன்னு தெரியல. பட் ஆஸ் அண்ட் வென் அதை நீங்கள் வாஞ்சிக்க கர்த்தர் ஒவ்வொரு டோரையும் அன்லாக் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். There is a beautiful song. எங்கள் பார்வையை ஒரு விசை தெளிவாக்கிடும், நோக்கத்தை நேராக்கிடும். எங்கள் பார்வையை ஒரு விசை தெளிவாக்கிடும், நோக்கத்தை நேராக்கிடும். உந்தன் சித்தத்தை விட்டு விலகிடாமல் காத்து கொள்ளும் தெய்வமே. உந்தன் சித்தத்தை விட்டு விலகிடாமல் காத்து கொள்ளும் தெய்வமே. தரிசனம் தந்தவரே, நிறைவேறிட உதவிடுமே. தரிசனம் தந்தவரே, நிறைவேறிட உதவிடுமே. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், என்னத்துக்கு சீக்கிரட்லாம், எனக்கு போதும் அக்கா, என்னமோ வந்தோமா, பைபிளை வாசிச்சோமா, ஊமைகளாவே தெரிஞ்சுக்கிட்டா போதும், தேவராஜ்யத்தின் ரகசியம்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் ஊழியக்காரங்களுடைய வேலை, அவங்க எல்லாம் எதாவது படிச்சுட்டு எதாவது சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதை கேட்டுங்க நாங்கள் பேசாமல் வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சிங்கன்னா, ஐ வில் டெல் யூ why we need revelations of the secrets. ஏன் நம்மளுக்கு வெளிப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க whether you want it or not.
அல்லேலூயா. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறாங்க, போவா நான் பரவாயில்ல, நான் பைபிளை திறந்தாலே எனக்கு தூக்கம் வருது, இதில் எங்கேருந்து போய் நான் ஆழத்தில் போய் நான் வாசிக்கிறது அக்கா, இட்ஸ் நாட் ஃபார் மீ. இன்னைக்கு சொல்கிறேன், தட் இஸ் சேட்டன்ஸ் கிரேட்டஸ்ட் டிசெப்ஷன். சத்ருவினுடைய பெரிய வஞ்சனை அதுதான். உனக்கு ஒன்றும் புரியாது, என்னத்துக்கு வாசிக்கிற, வாசி, ஆண்டவர் புரிய வைப்பார். நமக்கு தெரியாதுதான், ஆனால் ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவருக்கு தான் தேவனுடைய ஆழங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஆசைப்பட இன்னைக்கு சொல்றேன், ஆசை எங்க இருக்கோ ஆண்டவர் வெளிப்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உன் வாயை விரிவாய் திற என்று தான் கர்த்தர் சொல்றார். அதை கண்மலையின் தேனினால் போஷித்து உங்களை திருப்தி ஆக்குறது அவருடைய வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தானியேலின் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசித்து கொண்டிருந்தேன். குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ். எங்கள் ஐயா கேட்டார், என்னம்மா அப்படின்னு கேட்டார். ஐ டோல்ட் ஹிம், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். சீசன் ஆஃப் சீக்ரெட்ஸ்னுடைய பிகினிங்கை தான்ப்பா இன்னைக்கு நான் டீச் பண்ண போகிறேன், நத்திங் எல்ஸ். இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த போகிறாரு, என்னென்ன ஆழங்களுக்குள்ள நம்மையும் நம் ஜனத்தையும் கொண்டு போக போகிறாருன்னு எனக்கு தெரியாது. பட் டுடே இஸ் த பிகினிங். இதுதான் ஆரம்பத்தின் நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ திருப்பி வைத்துக் கொள்ளலாமா? தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மறைப்பொருள்களின் தெய்வத்தை குடத்தில் வாசிக்க முடியும்னா அது தானியேலின் புஸ்தகத்தில் தான். தானியேலின் புஸ்தகத்தில் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தானியேல் ஒவ்வொரு வெளிப்பாடையும் மறைப்பொருள்களின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய சாட்சியாய் அந்த இடத்துல நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேசர் ராஜா ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். அந்த சொப்பனத்தினால அவருக்கு என்ன பிரச்சனை? முதல் வசனம் சொல்லுகிறது, 2:1. நேபுகாத்நேசர் ராஜா ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது. அப்போ இன்னைக்கு எதுக்கு நம்மளுக்கு மறைப்பொருள்கள் வெளிப்படுத்த வேணும்? why do you need to revelations about the word of God, revelations about the depths of God, கர்த்தருடைய ஆழங்களை குறித்து? ஏன்னா ஆவியின் கலக்கங்கள் நீங்கும்படியாக. there are a lot of confusions in our spirit. அது தெளிவு வரணும்னா நம்மளுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டே ஆகணும். நீ ஆவியில கலங்க உன்னுடைய ஆவியில ஒரு கலக்கம். இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நைட் ஒரு கனவு காண்றீங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே கலக்கமா இருக்கு. ஏன்னா எதுக்கு அந்த கனவு வந்துச்சு, எதனால் அப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஏன் தெரிகிற வரைக்கும் உங்க ஆவியில ஒரு கலக்கம். இது என்னமா இருக்குமோ, இது எதனால இப்படி இருக்குது, ஏன் இந்த சொப்பனம், ஏன் இது ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்றாரா? கடந்த வாரம் முழுவதும் என்னால் தூங்க முடியல. That was the truth. But I was asking the Lord, do you want to say something to me? என் கூட ஏதாவது பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? ஏன் இசப்பா என்னை தூங்க விடலை? இப்படிதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கும் சொல்கிறேன், God is ready to talk to you. இன்னைக்கு நைட்டில் முழிப்பு வருதா? திருப்பியும் போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு இல்லை, ஏந்திரிச்சு உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. அப்பா என் கூட ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா ஆண்டவரே? ஆர் யூ ஸ்பீக்கிங் டு மீ லார்ட்? கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். உங்களுடைய ஆவியின் கலக்கங்களை கர்த்தர் நீக்குவார். ஒரு ஆவியில தெளிவு வேணும்னா we need the revelations. ஹல்லேலூயா. ஆவியின் கலக்கங்கள் நீங்கணும்னா, அன்றைக்கு நேபுகாத்நேச்சாரினுடைய ஆவியின் கலக்கம் நீக்கப்பட்டது எதனால? மறைப்பொருள்கள் வெளிப்பட்டதுனால. இன்றைக்கு உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் கலக்கத்திலிருந்து வெளியில வரணும்னா we need revelations. ஹல்லேலூயா. நான் என்னுடைய sickness was not just sickness அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். எப்படி தெரியுமா? ஆவியானவர் எனக்குள்ள பேசிட்டு இருந்ததுனால. போன மண்டே ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் நடந்த அந்த நிமிடத்திலிருந்து I am falling sick. It is not a medical condition alone. It is a spiritual warfare. Amen. இது தெரிகிற வரைக்கும் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? நமக்கு சிக்கு, நம்மளுக்கு அலர்ஜிக் ஆஸ்துமா வந்திருக்கு, நம்மளுக்கு வீசிங் வந்திருக்குது, நமக்கு இந்த ட்ரக்ஸ், நம்ம டாக்டர் லைனில் இருக்கிறதுனால நம்ம இங்கே இது போடணும், இந்த ட்ரக்ஸ் போடணும், அந்த ட்ரக்ஸ் போடணும். என்னைக்கு
நான் அறிந்து கொண்டேனோ, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் இன்ஃபார்மிட்டி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு எப்போ அந்த மறைப்பொருள் எனக்கு அப்படி ஓப்பன் அவுட் ஆச்சோ, ஐ ஸ்டார்டட் டு டீல் மை சிக்னஸ் வித் மோர் ஆஃப் ப்ரேயர். ஆமென். அப்போ ஆவியின் கலக்கம் நீங்குதா இல்லையா? ஆவியின் கலக்கம் நீங்குகிறதா இல்லையா? இன்றைக்கு நான் சொல்றேன், ஏன் மறைப்பொருள்கள் நம்மளுக்கு வேணும் தெரியுமா? நம்முடைய ஆவியின் கலக்கங்கள் நீங்கும்படியாக. ஆமென். ஓகே, ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம். இப்போ தானியேலுக்கு நியூஸ் வந்துருச்சு, நேபுகாத்நேசர் ராஜா எல்லா மந்திரவாதிகளையும் அவர் சாகடிக்க சொல்லிட்டார். ஏன்னா இவர் கேட்டது வெறும் மறைப்பொருள்கள் மாத்திரம் இல்லை, சொப்பனத்தையே முதல்ல கேட்குறார். நீ முதல்ல கொஸ்டினையும் சொல்லு, அப்புறம் ஆன்சரையும் சொல்லு. எல்லாம் பபபேன் ஆயிட்டானுங்க, வளர்த்து போயிட்டானுங்க, எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாரையும் சாகடிக்கும்படியாக, இன்க்ளூடிங் டேனியல், எல்லாரையும் சாகடிக்கும்படியாக கட்டளை போச்சு. 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இன்னைக்கு நான் சொல்றேன், மற்றவர்களோடு கூட நீங்களும் நானும் அழிந்து போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறைப்பொருள்கள் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. மற்றவர்களோடு கூட, வசனத்தின்படி மற்ற தோழரோடு, மற்ற பாபிலோனின் ஞானிகளோடு கூட நீங்களும் நானும் அழிந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்ல ஒன்று, உலகத்துல பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கு, கரெக்டா இல்லையா? பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் செக்ஸ் எடுத்துக்கோங்க, ஆண் பெண், அப்புறம் ரிலிஜன், ஒரு ரிலிஜன் இருக்குது உலகத்தில், அவ்வளவு ரிலிஜன்ஸ் இருக்கு. அப்புறம் பணக்காரன் ஏழை, கலரா இருக்கிறவன், ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள், ரேசிசம், எங்க பார்த்தாலும் ரேசிசம், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இவ்வளவு இருக்குது. ஆண்டவர் பார்வையில சொல்லட்டுமா, உலகம் ரெண்டே தான் ஆண்டவர் பார்வையில, ஒன்று ரட்சிக்கப்பட்டவன், இன்னொன்னு ரட்சிக்கப்படாதவன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? டைட்டானிக் கப்பல் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? வந்துச்சா? டைட்டானிக் கப்பல்ல, கப்பல் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் ஒரு கிளாஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அதுவும் இப்போல்லாம் ரயில்வேல டிக்கெட் எடுக்கிறது, தத்கால்ல டிக்கெட், தத்காலே வந்து முந்தின நாள் எடுக்கிறது, இதுல பிரீமியம் தத்கால் வேற. எத்தனை பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? 3000 ரூபாயா ஒரு டிக்கெட்டு, அதுக்கு இன்னும் ஒரு 500 ரூபாய் போட்டு நம்ம ஃப்ளைட்லேயே போயிடலாம், கரெக்டா? You have classes. என்னங்கப்பா என்னமோ சொன்னாரப்பா, we have classes. அன்னைக்கு டைட்டானிக்லயும் கிளாஸஸ் இருந்தது. மேல் தட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர பணக்காரங்க, அவங்க ஒவ்வொரு வேளை உணவுக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, லஞ்சுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாத்தின் வரணும், டின்னருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ் மாற்றக்கூடிய அளவுக்கு பயங்கர பணக்காரர்கள். அப்புறம் கொஞ்சம் மிடில் கிளாஸ், அடித்தட்டத்தில் வாந்தி எடுத்துக்கிட்டு புரட்டிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்கள். முழுகி போச்சு கப்பல், முழுகுச்சா இல்லையா? இன்னைக்கும் சொல்றேன், எல்லா வேற்றுமைகளும் முழுகி போகும். யூ cannot have differences. ஆண்டவர் பார்வையில், ஆண்டவருடைய பார்வை, you cannot see men like walking trees. If you see men like walking trees, நீங்க இன்னும் பாகுபாடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தெளிவா பார்க்கிறவங்க யாரும் அப்படி பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அடுத்த நாள் டைட்டானிக் கப்பல் முழுகி போச்சு, 2 லிஸ்ட் தாயா போட்டாங்க. எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க, லாஸ்ட், எத்தனை பேர் சேவ்டு, எத்தனை பேர் லாஸ்ட்? 2 தாயா, 2 தான், 2 தான். இன்னைக்கு சொல்றேன், உலகம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா உலகத்தின் முடிவுக்கு நேராய் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் மற்ற ஞானிகளோடு கூட அழிந்து போகாதபடிக்கு நமக்கு மறைப்பொருள்கள் வேணும். அல்லேலூயா. 3வது நம்ம பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வாசிக்க 20லிருந்து 23. பின்பு
ராக்காலத்தில் தரிசனத்தினாலே தானியேலுக்கு மறைபொருள்கள் மறைபொருள் வந்துருச்சுங்க. இப்போ வந்த ஒரு மனுஷன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும், ஆனா இவன் துதியில குதிக்கிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாமாப்பா, வாசிக்கலாமா? பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Can you just see the heart of Daniel, how he is worshiping the Lord when he got the revelation? பார்க்கலாமா, வாசிக்கலாமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீ துதித்து புகழணும், எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தணும்னா. இன்னைக்கு சொல்றேன், there are a lot of things that we take credit. இங்க தானியேல் கிரெடிட் அவருக்கு எடுத்துக்கல, எல்லா மகிமையும் எல்லா ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் யார் ஒருவருக்கே செலுத்தினார். இப்படி நீங்க வாழணும்னா மறைபொருள்கள் வெளிப்படணும். Amen. If you need to live a life glorifying God the Father, you need revelations. ஏன்னா அவனுக்கு மறைபொருள் தெரியும். ஏதோ இது எனக்கு கொடுத்ததுனால நான் பெரிய பிஸ்தா கிடையாது, என்னை உண்டாக்கின தேவன் தான் பெரிய பிஸ்தான்னு சொல்றார். இந்த அறிவு எங்கன்னு தெரியுமா வரும்? வெளிப்பாடு வரதான் வரும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தின்படி அவர் வெளிப்படுத்துகிறவர். அவரிடத்துல வெளிப்பாட்டை அவர் எப்படி கம்பேர் பண்ணுகிறார்னா, வெளிச்சமா கம்பேர் பண்ணுகிறார். வெளிச்சம் அவரிடத்துல தங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமையை செலுத்தணும்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா அத வசனம் பாடல. நம்ம டி குடு சைரஸ். உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையா இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும், அப்பா என்னால நீங்க இன்றைக்கு மகிமை அடையணும், என்னால நீங்க இன்றைக்கு, அப்போ நான் இன்றைக்கு உங்களை மகிமை செலுத்துறவளா நான் மாறணும். உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உங்களால உண்டாகணும்னா, ஆண்டவர் அதானே சொன்னாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும். இதுதானையா தானியேல் பண்ணாரு. எப்படி தெரியுமா? வெளிப்பாடுகள் அவனுக்கு வந்ததுனால தான் ஆண்டவருக்கே துதியை செலுத்த முடிஞ்சது, ஆண்டவருக்கே மகிமையை செலுத்த முடிஞ்சது. அல்லேலூயா. எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கோம்? 3 விஷயங்களை பார்த்திருக்கோமா? உங்கள் ஆவியின் கலக்கங்கள் நீங்கும் படிக்கு நமக்கு வெளிப்பாடுகள் வேணும். மற்றவர்களோடு கூட நாமும் அழிந்து போகாதபடிக்கு நமக்கு வெளிப்பாடுகள் வேணும். ஆண்டவரை பாப்பா ஆண்டவரையே துதித்து பாட, ஆண்டவரை வேண்டாம், ஆண்டவரையே துதித்து பாட, ஆண்டவருக்கே மகிமையாய் வாழ நமக்கு வெளிப்பாடுகள் வேணும். 4வது நான் சொல்றேன் 24வது நான் சொல்றேனே, every step up you see the beauty of the God of revelations. 25வது வசனத்துல தானியேல் சொல்றது, 24வது வசனத்துல தானியேல் சொல்றத பாருங்களேன். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகின் இடத்துல போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து. இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2வது பாயிண்ட் சொல்லும் பொழுது மற்ற ஞானிகளோடு கூட நானும் அழியாத படிக்க நான் சந்தோஷமா, நான் அழியக்கூடாது ஆண்டவரே,
மற்ற ஞானிகள் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தானியேல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறைபொருள்களை ரிசீவ் பண்ணவன் எப்படி யோசிக்கிறான் தெரியுமா? ஞானிகளும் அழியக்கூடாது, ஞானிகளும் அழியக்கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் அழியாத படிக்கல, மற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் இல்ல, புறம்பே இருக்கிறவர்கள் சொல்லப்படுறாங்கல்ல, அவங்களும் அழியக்கூடாதுன்னா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடுகள் வேணும். ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஜெசிமா, அந்த கதையை சொல்லி தான் ஆகணும். ஒருத்தர் என்ன கேட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அது கடிச்சிருந்தான். ஓ, இவர் என்ன கேட்கிறாரோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடிச்சிருந்தான். இவருக்கு ஒரு பைக் கேட்டாரு, அவருக்கும் ஒரு பைக் கடிச்சது, பக்கத்து வீட்டுக்காருக்கும் பைக் கடிச்சது, ரெண்டு பேருக்குமே கடிச்சிருச்சு. இவருக்கு கார் கேட்டாரு, கார் கடிச்சது, பக்கத்து வீட்டுக்காருக்கும் கார் கடிச்சிருச்சு. இப்போ இவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிற? அடுத்தது, ஆண்டவரே எனக்கு ஒரு கை போயிட்டோன்னு ஜெபம் பண்ணாரு. கை போயிட்டோன்னா? ஏன்னா அப்பதானே பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு கையும் போயிடும். இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவன் அழிஞ்சு போகணும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. ஆனால் தானியேலோ ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடிக்கு அவர் தாமதிக்கிறார் என்கின்ற அந்த இருதயத்தை அவர் பெற்றிருந்தார். Revelation can think like this. Only a person who has light of the revelation can think about other people. ஞானிகளும் மற்ற ஞானிகளும் அழியக்கூடாதுங்க, மற்ற ஞானிகளும் அழியக்கூடாதுன்னா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடுகள் வேணும். இப்படி சொல்ல சொல்ல எத்தனை பேருக்கு ஒரு ஆசை வருதுன்னு தெரியல. ஐ வாண்ட் டு நோ யுவர் சீக்ரெட்ஸ் லார்ட். இந்த ஆழங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. புறம்பே இருக்கிறவர்களும் அழிந்து போகக்கூடாது, நானும் அவங்களோடு கூட சேர்ந்து அழிந்து போகக்கூடாதுன்னா நிச்சயமாகவே வெளிப்பாட்டுகள் நம்மளுக்கு தேவை, அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். 28வது வசனத்துல சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை. இன்னைக்கு நான் சொல்றேன், why do we need revelations தெரியுமா? கடைசி நாட்களில, இனி வரப்போற நாட்களில சம்பவிக்க போகிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும்னா we need revelations. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எசப்பா சீசன் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன சீக்ரெட் ஆண்டவரே, என்னெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் எனக்கு ஆன்சர் கொடுத்தார். ஒரு தெய்வ மனுஷர் மூலமாக என்னோடு கூட பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? வாட் எவர் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். இந்த காலகட்டத்திற்கு என்ன அவசியமோ அதுதான் சீக்ரெட்டாக வெளிப்பட போகுது. இன்னைக்கு சம்பவிக்க வேண்டியவைகளை, இனி வரப்போகிற காரியங்கள், கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொண்டே ஆகணும். If you sit inside the world and read the Bible, எதுவுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பைபிள்குள்ளே இருந்து வெளியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லா ஆழங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், you'll be able to correlate. இன்னைக்கு நான் சொல்றேன், கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை நாம் அறிந்து கொள்ளணும்னா வெளிப்பாடுகள் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்ச உடனே கடைசியா எல்லாம் வெளிப்பாட்டுலாம் வந்துருச்சு. வெளிப்பாட்டுலாம் வந்ததுக்கு அப்புறமா கடைசியா நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் இந்த வசனத்தை. 2:47. ராஜா தானியேலை நோக்கி, அதுக்கு முன்னாடி ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? முகம் குப்புற விழுந்துடுறார், டமால்னு விழுந்துடுறார். தானியேல், யூ ஆர் சோ கிரேட். முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்க செலுத்தி தூபம் காட்ட கட்டளையிட்டு அப்புறம் சொல்றாரு, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய ராஜா உண்மையான தெய்வத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற காரியங்கள் வருதுன்னா, எங்க மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்நியர்கள் எல்லாம் அறிந்தவர்களாய் மாறி போவார்கள். அல்லேலூயா. எங்க ஐயா அடிக்கடி சொல்வாரு, சொப்பனம் யாருக்கு வந்துச்சு? தானியேலுக்கு வந்துச்சா நேபுகாத்நேச்சார் ராஜாக்கு வந்துச்சா? நேபுகாத்நேச்சார் ராஜா அந்நியனா அறிந்தவனா? சொப்பனம் யாருக்குன்னா வரட்டும் சாமி,
சொப்பனம் யாருக்குன்னா வரட்டும், அந்நியனுக்கே வரதா இருந்தாலும் வரட்டும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்டியன் இல்லாதவங்களா திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து, சிஸ்டர் அக்கா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டங்க்கா, let them have the dream, but remember only you have the revelation. ஆண்டவர் அறிந்தவர்களுக்கு தான் வெளிப்பாடுகள். அந்நியன் யாருனாலும் you can dream, but revelations will come only for the known people. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்நியனும் அறிந்தவனாய் மாறணும்னா வெளிப்பாடுகள் நம்மளுக்கு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். அப்பா, இந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர் எங்களோடு கூட ரகசியங்களை பேசுவீராக. அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? ஒரியாந்தாராலா கதானாமா உதேனிஷபரகபா ஒரிபாராலா தானா கதானாமா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆழங்களை எங்களுக்கு காண்பிக்கும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க வந்து ராஜா அப்பா எங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வாயில திறந்து ஆவியானவரை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்பா, எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் நீர் அல்லவா ராஜா, மறைபொருள்களின் தேவனே. ஆவியானவரே அப்பா, இந்த நாளுக்கு எங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டை அப்பா எங்களுக்கு வெளிச்சத்துல கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். You have promised us a season of secrets. அப்பா, ரகசியங்களை பேசுகிற நாட்களுக்குள்ள அப்பா எங்களை கொண்டு செல்றேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீங்க அப்பா. மற்றவர்களை போல அல்ல ராஜா, புறம்பே இருக்கிறவர்களை போல அல்ல அப்பா. அப்பா, உங்க சீஷ கூட்டமாக இன்னும் அறியாத ஒரு சூழ்நிலை அல்ல, இன்னும் உணர்ந்து கொள்ள, இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் காண, இன்னும் கேட்க, இன்னும் நினைவு கூற அப்பா ஒரு கூட்டமா எங்களை மாற்றுவீராக. We do not want to see men like walking trees. We do not want to see men like walking trees. மனுஷரை நடக்கிற மனிதர்களை போல பார்க்க நாங்க இல்ல. இனி வரப்போற நாட்கள் இல்ல, தெளிவாய் காண்கிறவர்களாய், தெளிவாய் காண்கிறவர்களாய் எங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். I do not want to see men like trees. Make it very sure to the Lord. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர்ட்ட சொல்லிடுங்க. I don't want to see men like trees. I don't want to see men like trees. மனுஷரை நடக்கிற மரங்களை போல பார்க்கிறதற்கு உண்டான காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. தெளிவாய் காண்கிற அதற்கு தேவையானது என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த குருடன் தன்னையே அர்ப்பணிச்சார். he succumbed to Jesus. இன்னைக்கு நம்மையே அர்ப்பணிக்க போறோம். அப்பா, you are the only one who can see. You are the light of the world. அப்பா, உங்க கிட்ட நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை எங்க கொண்டு போறீங்களோ கொண்டு போங்க அப்பா. கிராமத்துக்கு வெளியில கூட்டு போறீங்களா கூட்டு போங்க. என் மேல துப்புறீங்களா துப்புங்க. என் மேல கைகளை வைக்கிறீங்களா வைங்க. But I want to see clearly, Lord. I want to see clearly, Lord. I want to see clearly, Lord. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு அந்த தெளிவு இல்ல, it is okay. Go back to Jesus. Go back to Jesus the second time. Go back to Jesus the second time. அந்த இரண்டாவது முறை உங்க கண்கள் அவர் தொடும் பொழுது you will see clearly. இந்த தெளிவான பார்வையை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் தருவீராக ராஜா. அப்பா, we do not want to see men like walking trees. உதவி செய்வீராக அப்பா. இந்த நாளில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்கள் எங்களுடைய ஆவியின் கலக்கங்கள் நீங்கும்படியாக, மற்றவர்களோடு நாங்கள் அழிந்து போகாத படிக்கு உமக்கே எல்லா மகிமை செலுத்துகிறவர்களாகவும் மற்றவர்களும் ரட்சிக்கப்படும்படியாகவும் அப்பா சம்பவிக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாகவும் அப்பா எங்களுக்கு வெளிப்பாடுகள் வேணும். என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. நன்றி அப்பா. Lord, we declare, ஒரு ஊழியக்காரியா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால I take up the authority here. I stand here in your presence. உங்க பிரசன்னத்துல நின்று இயேசுவின் நாமத்துல I declare the season of secrets
be opened. ரகசியங்களின் நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைத்து செல்லுகிறார் என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் we're going to see clearly a lot of things, not like men walking like trees. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை சத்ருவானவன் எடுத்து போடாதபடிக்கு என் தேவன் நீர் வேலை அடைப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.